ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட மெத்தட்ஸ், என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச், அது எப்படி நான் ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறேன், அண்ட் அந்த புக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இன்காகினோட டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் கிளியர் டேட்டா அமெரிக்கன் மார்க்கெட் பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரஸை நியூயார்க்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10001 ஜிப் கோட். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிச் என்னென்னா மேத் கிராஸ்வேர்ட் பசில்ஸ். ஸோ இதோடைய டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாக இருக்கணும். 1259 இருக்குது, பரவாயில்ல. அண்ட் நிச் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அபோவ் 50. அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அண்ட் ஆவரேஜ் வந்து 1000க்கும் ரிவ்யூஸ் கம்மியாக இருக்கணும், 195. ஸோ பிக் ஷாட்ஸ், அதாவது பப்ளிஷர்ஸ் யாரும் இல்லாமல் இண்டிவிஜுவலான பப்ளிஷர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் 41 இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஹை காம்படிஷன் இல்லை, காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த நிச்சில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 12K, இதில் பார்த்தீங்கன்னா 152, இதில் பார்த்தீங்கன்னா 53K, இதில் வந்து 97K, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 179K, இது பார்த்தீங்கன்னா 205K. ஸோ இந்த மாதிரி எல்லாமே 300Kக்கு கம்மியாகவே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நிச்சில் இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கிராஸ்வேர்ட்ஸ், மேக்ஸ் கிராஸ்வேர்ட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஒரு பேஜுக்கு 4 வந்து பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்கள டைம் அண்ட் ஸ்கோர் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய புக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக இந்த பசில் மட்டும்தான். இந்த பசில் ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹோம்மேட் டாட்ஸ்ன்ற வெப்சைட் போய்க்கோங்க. லிங்க் இப்படி போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, இல்லை நான் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிராஸ் மார்க். ஆக்சுவலாக இதை இந்த நிச்சை வந்து மேத் கிராஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கிராஸ் மேத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப்ஸ் இருக்கும் கிராஸாக. இப்போது இதில் சேஞ்சஸ் உங்களுக்கு மாறுறது தெரியும் விஷுவலாக. ஓப்பன் கிராஸ், செயின், அந்த பசிலோடைய டிசைன் தான் இது. நீங்கள் வந்து இதை லெவல் பேஸில் இந்த மாதிரி எத்தனை மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஷேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 11 புக்ஸு 11 ஷேப்ஸுக்கு போடலாம், இல்லை எல்லா ஷேப்ஸும் கலந்து கூட புக்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷேப்ஸ் இருக்கும். இதில் எதனா ஒரு ஷேப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்கும். எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லை எதனா 2 மட்டும் போதுமா? இப்போ ஈஸி டு ஹையர் லெவல் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிவிஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸி டு ஹார்டர் லெவல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் வச்சு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதிலே டிஃபிகல்ட்டி லெவலும் இருக்குது. ஸ்மைலி ஃபேஸஸ், செகண்ட் இருக்கிறது வந்து மீடியம், தேர்டு வந்து ஹார்டர் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு மீடியம் ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதோடைய ரேஞ்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 20 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 26, 24, 25, ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கால்குலேஷன் வரும். ஸோ அதோடைய ஆன்சர்ஸ் வந்து இங்கே கீழே இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். இந்த சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வெறும் கொஷின் மட்டும் வருதுங்களா? இதை கிளிக் பண்ணால் ஆன்சரோடு வரும். ஓகேங்களா? இப்போ இது ஆப்டிமைஸ் இருக்கா? இந்த ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி பசில்ஸ் சேஞ்ச் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகி டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா
இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளாக கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. 8.5 x 11 inches புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணதை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேஜில் கொஷின் இருக்குது, செகண்ட் பேஜில் வந்து ஆன்சர். நீங்கள் வந்து ஒரு பேஜுக்கு 2 பசிலும் கொடுக்கலாம், ஒரு பேஜுக்கு 4 பசிலும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பசில் 1 பசில் 2 அந்த மாதிரி சொல்லி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேஜுக்கு 2 வச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஆன்சரும் ஆன்சர் வந்து பேஜுக்கு 4 வச்சிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 6 கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். 8.5 x 11 பேஜ்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா 6 கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பசில் 1 பசில் 2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பசில் 1 இது வந்து பசில் 1, அடுத்தது பசில் 2. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இன்னும் வேறு எதாவது இன்டீரியர் பேக்ரவுண்ட் எதனா கொடுத்து டிசைன் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பத்துக்கு உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான், இப்படி தான் இருக்கணுன்றதுலாம் இல்லை, பசில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இந்த புக்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நான் வந்து கிராஸ் மேத் மேத் கிராஸ்வேர்ட் பசில்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இதிலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டு காமிக்கும். இது எல்லாமே ரியலாக கஸ்டமர்ஸ் வந்து சர்ச் பண்ணுற ரிசல்ட் இங்கே இருக்கிறது. ஸோ இந்த பசில்ஸ்லேயே மேத் கிராஸ் பசில்ஸ் ஃபார் அடல்ட்ஸ், ஃபார் கிட்ஸ், ஃபார் சீனியர், ஃபார் கிட்ஸ் 6 to 8, ஃபார் 4th grade, ஃபார் டீன்ஸ், ஃபார் அடல்ட் ஈஸி, அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து உண்மையாக அமேசானில் கஸ்டமர் தேடுற கீவேர்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு புக்கு போடலாம். ஸோ டோட்டலாக ஒரு 15 புக்ஸ் கிட்டே நீங்கள் இந்த மேத் கிராஸ் வேர்ட் பசில்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் நல்லாவே வரும். நான் ஏன் 15 புக்ஸ் கிட்டே போட சொல்கிறேன்னா, அதுதான் பிராண்டை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு பிராண்டாக அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக வரும். ஒரு நிச்சில் ஒரே ஒரு புக்கு போட்டு சேல்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.